பாலக்கீரை பொரியல் செஞ்சிடலாங்க. கடையல் முடிஞ்சுதுங்க. அடுத்து பொரியல் செஞ்சிடலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. செக்கெண்ணெய் பயன்படுத்துங்க. 2 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. வரமிளகாய் 1 மிளகாய். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு. சீக்கிரங்க 5 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி ஆகிடுங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டா சரிங்க. நமக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. பாருங்க, கிடைச்ச கீரையை நாங்கள் பொரியல் கொஞ்சம், கடையில் கொஞ்சம் 2 விதமாக பிரித்து சாப்பிட்றோங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இன்னொரு நாள் சட்னி கூட செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய கீரை கிடைக்கிற அன்றைக்கி சட்னியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க. கண்டிப்பாக இதை விட்டுறாதீங்க. இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பரவாயில்ல. நம்ம உடம்புக்கு ஹெல்த்து தான் முக்கியம். எத்தனையோ வேஸ்ட் பண்ணுறோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. கீரை போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. எல்லா சமையல்லையும் மஞ்சத்தூள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது ஒரு கிருமி நாசினி, உடம்புக்கு நல்லது. பக்கத்திலே இருந்து வணக்கி விடுங்க. கீரையை பொறுத்தவரையிலையும் பக்கத்திலே இருந்து சமைங்க. நிறைய நேரம் விட்டுட்டிங்கனாலும் கஷ்டப்பட்டு சமைச்சு அதில் ஒரு ஹெல்த்து கிடையாதுங்க. அளவாக சமைச்சு அளவாக சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக கீரை தானே, ஹெல்த்தி ஃபுட்டு தானே, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வேக வச்சு சாப்பிட்லான்னு மட்டும் செய்யாதீங்க. பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. அப்போ தான் அது ஹெல்த்தி ஃபுட்டு, இல்லைன்னா அது வேஸ்ட்டு ஃபுட்டுங்க. மூடி வச்சு சமைக்காதீங்க. கீரையை மட்டும் பக்கத்தில் இருந்தே கிண்டி விட்டு சமைங்க. எடுத்தோடனே உப்பு போட்டுறாதீங்க. ஏன்னா கீரைக்கு பார்த்தா கீரை போட்டோடனே நிறைய இருக்கும். உப்பு நிறைய போட்டிங்கன்னா அதிகமாக கரிப்பு எடுத்துக்குங்க. அதனால் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா எவ்வளோ கீரை இருக்கோ அதை பார்த்துட்டு கரெக்டாக உப்பு போடுங்க. அதில் நம்ம போடும் போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கீரை எவ்வளோ குறைஞ்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு. முடிஞ்சளவு உப்பெல்லாம் குறைச்சி சாப்பிட்டு பழகுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கல்லுப்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தூளுப்பு யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்புமே வெறும் வடைச்சட்டியில் வறுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு தேவையான உப்பு மட்டும் கிடைக்கும். எக்ஸஸாக அந்த இருக்கிற உப்பு நமக்கு கிடைக்காதுங்க. நிறைய எவ்வளோ உப்பு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு பாதிக்காமல் இருக்குங்களே. வெறும் வடைச்சட்டியில் உப்பை வறுத்து பயன்படுத்துங்க. இது தண்ணி நிறைய தேவைப்படாதீங்க. கொஞ்சம் இருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே கீரைக்கு வடித்து வச்ச தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியே நம்ம பயன்படுத்திக்கலாம். மீதி இருக்கிறது உப்பு போட்டு நம்ம குடிச்சிக்கலாங்க. வேஸ்ட்டே ஆகாதுங்க. ஒரு செகண்டில் வெந்து போயிடுங்க பாலக்கீரை. கீரைன்னாவே ஒரு சலுப்பு தானுங்க. ஆனால் அதில் இருக்கிற முக்கியத்துவம் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் சிரமம் பார்க்காதுங்க. எல்லாம் வீட்டு பெண்கள் கையில் தாங்க இருக்குது. குடும்பம் ஹெல்த்தியாக வர்றதோ அன்ஹெல்த்தியாக போகிறதோ. வீட்டில் இருக்கிற நாள் கீரை செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. வெளியில் போகிறது நாள் முடியலினாலும் வீட்டில் இருக்கிற நாள் கண்டிப்பாக டெய்லி ஒரு கீரை சமைங்க. உடம்புக்கு நல்லது.
ஆமாங்க. அதாவது எல்லா கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரையில் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இருப்பீங்க இல்லைங்களா, அந்த நான்வெஜ்ஜில் கிடைக்கக்கூடிய ஹெல்த்து இந்த கீரையில் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் இந்த பாலக்கீரையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக சிரமம் பார்க்காம சமைங்க. அடிக்கடி நான் அதை தான் சொல்லிகிட்ருக்குறேங்களே. ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு தேவைன்னா சட்னி கூட நான் செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சட்னி செய்கிற மாதிரி எங்களுக்கு சட்னி செஞ்சு காமிங்கன்னு சொன்னால் கூட நான் செஞ்சு காமிக்கிறேங்க. புதினா சட்னி மாதிரியே தான், ப்ளஸ் இந்த கீரையை புதினாக்கு பதிலாக கீரையை போட்டு செய்கிறேங்க. அவ்வளோதான். அது நல்லா இருக்குங்களே. அப்படி எப்படியுமே சட்னியை சாப்பிடல எங்கள் குழந்த, கீரை பொரியலும் சாப்பிட மாட்டேன்து, கடையிலும் சாப்பிட மாட்டேன்துன்னா பஜ்ஜி இந்த இலையை அழகாக பஜ்ஜி மாதிரி இப்படி தொளிச்சு அப்படியே பஜ்ஜி மாவில் நினச்சி போட்டு கொடுங்க. இல்லைன்னா போண்டா போட்டு கொடுங்க. பொடியாக இந்த கீரையை நறுக்கி போண்டாக்குள்ளே போட்டு கொடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைங்களுக்குள்ளே நம்ம செலுத்தி தான் ஆகணுங்க. வேறு வழியே இல்லைங்க. அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டுங்க. கண்ணுக்கு நல்லது. எல்லா விதத்துலேயும் சளி தொந்தரவு வராதுங்க. எல்லா விதத்துலேயும் இது நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கீரை எல்லா கீரையுமே நல்லது. இந்த கீரை அது எல்லாத்த விட இன்னும் பெனிஃபிட் அதிகங்க நம்மளுக்கு. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சுங்க. 5 நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சுங்க. பாசி பருப்பு வேணும்னா நீங்கள் வேக வச்சு போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தேங்காய் வேணால் போட்டுக்கலாம். இதுவும் 2 தேங்காயும் வேண்டாம், பாசி பருப்பும் வேண்டாம்னா நிலக்கடலை வறுத்துங்க தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா இருக்குங்க. பாசி பருப்பு போட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோ கீரை சுண்டி கம்மியாக இருக்குது. இப்போ எப்பவுமே கீரை போட்ட உடனே உப்பு போடாதீங்க தயவு செஞ்சு. கீரை போட்டு ஆஃப் பாயிலாக வெந்ததுக்கப்புறம் கீரையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வாயில் வைக்க முடியாமல் போயிடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் போடுங்க. எப்பவுமே அடுப்பு ஆனில் இருக்கும்போது தேங்காய் போடாதீங்க. அதனுடைய மருத்துவ குணமே நமக்கு கிடைக்காதுங்க. அதனால் எதாக இருந்தால் எதுக்கு தேங்காய் சேர்த்து பொரியலுக்கு தான் மெயினாக நம்ம சேர்த்துவோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. அந்த சூடே போதுங்க. நமக்கு தேங்காய் நல்லா அதோட மிங்கிள் ஆகிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த தேங்காவுடைய ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்குங்க டைரெக்டாக. எவ்வளோ பாயில் அதிகமாக கொடுக்க நம்மளுக்கு ஒரு ஹெல்த்து இல்லாமல் போயிடுங்க. அதனால் சமைக்கிறதுமே கவனமாக, குறைந்த அளவில் கவனமாக பயன்படுத்தி நம்ம ஹெல்த்தியாக சமையல் செய்யணுங்க. அவ்வளோதாங்க, பொரியல் ரெடிங்க. இப்படி செஞ்சுக்கலாங்க. தேங்காய் போட்டு செய்யலாங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல, பாசி பருப்பு போட பிடிக்கல, குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா முட்டை பிடிக்கும் அப்படின்னா கூட முட்டை உடச்சி போட்டு செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி கீரையெல்லாம் வணக்கி விட்டுங்க. கடைசியாக முட்டையை உடச்சி விட்டு நல்லா அது முட்டை சுண்டுற அளவுக்கு இது பண்ணால் சரிங்க, சூப்பராக இருக்குங்க. இன்னும் அது கண்டிப்பாக பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த விதத்தில் செஞ்சு கொடுக்குறது தாங்க நம்மளுடைய கடமை. அவங்களுடைய ஹெல்த்து தாங்க நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டில் இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுங்க. அது ஒவ்வொரு தாய்மார்களுடைய கடமைங்க. அதனால் இந்த மாதிரி கண்டிப்பான ஹெல்த்தி ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் செஞ்சு கொடுங்க. வாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள், சுட சுட கலர் மாறவே இல்லை பாருங்கள். அதே க்ரீன் கலர் அப்படியே தாங்க இருக்குது. இவ்வளோ பாயில் வச்சேன், ஆனால் அந்த கலரே மாறலை பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. இப்போ ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டு காமிக்கிறேங்க. நான்
ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்து கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ளே நான் ஸ்பூனை வச்சு வெறும் கீரையை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நல்லா வாசனை வந்தது, கீரை நல்லா பாயில் ஆகிறது. ஓகே கைஸ், எங்கள் மம்மி வரதுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு பைட் போயிடுவோம். நல்லா வந்து வேறு லெவலில் குக் ஆகிருக்கு. கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கொலன்னு போல நல்லா கடித்து மென்று சாப்பிட்ற அளவுக்கு கீரை வந்து சூப்பராக இருக்குது. அதனால இந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நம்ம தேங்காவை ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப முத்தனை தேங்காயும் கிடையாது, நல்ல தேங்காய்ன்றனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி கருக்குன்னு இருக்குது. அதில் மெயினாக வந்து நீங்கள் கடலை வறுத்து இதில் உடச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒயிட் ரைஸோட டேஸ்ட் பண்ணுவோம். பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸோட சாப்பிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை எந்த ஒரு விதத்தில் பயன்படுத்தி கண்டிப்பாக சாப்பிட்டு பலன் பெறணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அருமையாக இருக்குதுங்க கீரை. ஸோ அதே மாதிரி தான் கைஸ், எந்த கீரை கிடைச்சாலும் விடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் கைஸ், நீங்கள் வந்து அந்த கடையில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ளேவர் இருக்கோ அதே மாதிரி தான் பொரியலையும் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கடித்து அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் அந்த குழம்புல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கீரை ஃப்ளேவர் இருக்கோ இல்லையா, அது நம்ம அந்த கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடையாது. அந்த மாதிரி தான் பொரியலுக்கும் துவையலுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த சப்பாத்தி தோசை இதுக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். 5 நிமிஷத்தில் இவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. அது என்ன கீரைன்னா ஒரு பயம் தாய்மார்களுக்கு, ஐயோ அது எந்நேரம் சுத்தம் பண்ணுறது, அது எந்நேரம்டா வேலை செய்கிறதுன்னு ஒரு சலுப்பு. கண்டிப்பாக இந்த சலுப்பு பார்க்காதீங்க. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஒர்க்கு பிஸி தானுங்க, அங்கே இங்கே போகிறது வர்றதுன்னு இருப்பாங்க. இதை எடுத்து யார் செய்கிறது, ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றப்பாங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சண்டே மேக் பண்ணி சாப்பிடுங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் அந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோவில் தான் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்தி லைஃப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் உங்களுக்கு கீரை கிடச்சதுன்னா வந்து மறக்காமல் நீங்கள் ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் டேஸ்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ அவ்வளோ முடிஞ்சளவு டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சிரமம் எனக்கும் தெரியுங்க, நானும் அந்த பொசிஷனில் தான் இருக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு கீரை டெய்லி ஒரு கீரை நம்ம குழந்தைங்களுக்காக சிரமப்பட்டு அதனால் நைட்டே அறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் நம்ம காய் சமைச்சிக்கலாம், வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தக்காளி அறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா ரொம்ப டைமில் எடுத்துக்காது, ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்த டைமிங் தான், நான் எதுவுமே இடையில மேக்ஸிமம் கட் பண்ணல. ஸோ அப்படியே உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறது தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்க டைமிங்கில் நீங்கள் செஞ்சிடலாம் அந்த கீரையை. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து ஹெல்த்தி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து வேறு நாள் வேறு வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துங்க. அப்படியே நீங்கள் அந்த கீரையை நைட்டு க்ளீன் பண்ணாலுங்க, கீரையை க்ளீன் பண்ண உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளை துணியில் நல்லா அந்த துணியை ஈர துணியாட்டம் நினச்சிங்க அந்த கீரையை அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு வெளியில் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு தட்டுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அப்படியே துணியில் போட்டு இறுக்கமாக கட்டி வச்சுருங்க. திரும்ப நாளைக்கு காலையில் எடுத்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் எடுத்து செய்யவே செய்யாதீங்க, ஒரு ஹெல்த்துமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. அது இல்லாத எங்கள் அம்மா ஏகப்பட்ட டிப்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிறத வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் apkvlogs. டாடா பை பை, டேக் கேர்.